ஹலோடா, நான் உங்களுக்கு ஒரு ஜிகுக்கு எஃப்எஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ எஃப்எஃப்குள்ளே போகலாமா? எஃப்எஃப்குள்ளே போனால் ஒரு 3 சின்ன பசங்களை தான் காட்டுறாங்க. 3 சின்ன பசங்களை அதில் ஒரு பொண்ணு கேட்குறா, ஹேய், நம்ம எப்பயுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், சரியா? சரி லீசா, நம்ம எப்பயுமே இப்படியே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சரி, ப்ராமிஸ் பண்ணுங்கள், நம்ம 3 பேருமே கடைசி வரைக்கும் இப்படியே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஓகே. அப்புறம் அவங்க 3 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே நம்ம லீசாவுக்கு அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோம். லீசா ரொம்பவே அழுவா. நான் வீயும் ஜங்கோக்கையும் விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி லீசா ரொம்பவே அழுவா. அதனால் அவங்க அப்பா லீசாவை அவங்க பொண்ணு அழுவுறதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணிட்டு அவங்க கொரியாலே இருந்திருப்பாங்க. ஓகேடா, இப்போது இன்னொரு ஏதோ ஸ்டைப் போடலாம். எல்லாம் ஹையர் செகண்டரிஸ்க்கு போகிறாங்க. லீசா அண்ட் ஜங்கோக், வி, அவங்க 3 பேருமே ஒரே கிளாஸ் தான். ஜங்கோக், வியை பார்த்தியாடா? அவனை நான் நேற்றுலேருந்தே பார்க்கல. நீயாச்சும் நேற்றுலேருந்து பார்க்கல, நான் அவனை 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தது. ஓ, அவனை நான் நேற்று திட்டேன், அதனால் அவன் கோச்சிட்டு போயிருப்பானோ, எனக்கு பயமாக இருக்குடா. என்ன சூசைட் அட்டென்மெண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா? அவனாச்சும் அப்படி பண்ணுறதாச்சு, நம்மளை வேணா கொண்டுட்டு போகலாம் அவன். சரி ஜங்கோக், வா ஜங்கோக், போய் நம்ம வியை தொலைவலாம் அப்படின்னு சொல்லி ஜங்கோக்கும் வியும் போய் தொலைவாங்க. வியை போய் தொலைவறதுக்கு லீசா ஜங்கோக்கும் போவாங்க. போயிட்டு நம்ம ஜங்கோக், லீசா எங்கே வா, அங்கே பாரு. எங்கே ஜங்கோக்? அங்கே பாரு லீசா அப்படின்னு சொல்லி லீசா அங்கே பார்த்தா நம்ம ஜங்கோக்கும் லீசா அவங்க 2 பேரும் அப்படி டேன் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம வியூ ஒரு பொண்ணுக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பா. அதுவும் இந்த ஷோல்டரில் கை போட்டு மேலே நின்று அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம லீசாவுக்கு பார்த்தோம் அவ்வளோ ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன் ஜங்கோக், நான் பயந்துட்டேன் தெரியுமா, இவன் நான் நேற்று திட்டினதுனால சூசைட்கான அட்டென்மெண்ட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்தா. இவன் இங்கே பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான் ஜங்கோக் அப்படின்னு சொல்லி நம்ம லீசா, வி கிம் ட்ரைஹான் அப்படின்னு சொல்லி நம்ம லீசா செம்மையாக கத்துவா. கத்துனோன்னு யாராது? லீசா, நீ எப்படா வந்த? ஜங்கோக், என்னடா ஒரு 3 நாள் அவனை பார்க்கவே காணோம். பாரு, இப்போ லீசா அவங்கள்ட்ட ரொம்ப டீப்பாக நம்ம பேசணுமா. 2 பேரும் பேசிட்டு வாங்க, நான் போகிறேன். ஜங்கோக், சரி லீசா, நீ பேசு, நான் நிற்கிறேன். ஏண்டாவி, நீ நான் நேற்று திட்டினால சோகமாக இருப்பேன்னு நினச்சா ஒரு பொண்ணோட குஞ்சிட்டு இருக்க உன்னை அப்படின்னு சொல்லி நம்ம லீசா நம்ம வியோட முடி அப்படி பிடிச்சி ஆட்டோன்னு, லீசா வலிக்குது, லீசா வலிக்குது, ப்ளீஸ் விடு லீசா ப்ளீஸ் வலிக்குது லீசா. நான் என்ன சொன்னேன்? சரி, நம்ம திட்டினதுக்கு அவன் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பான் அப்படின்னு நான் நினச்சா, நீ ஒரு பொண்ணுக்கிட்ட அதுவும் ஷோல்டரில் என்னடா பண்ணிகிட்ருக்க? பப்ளிக்டா அது? லீசா எனக்கு தெரியும் லீசா, சரி கொஞ்சம் ஃப்ளேட் பண்ணி பார்ப்போமே. என்னது, நீ அந்த பொண்ணை ஃப்ளேட் பண்ணி ட்ரை பண்ணியா? உன்னை ஜங்கோக்கு அங்கே இருக்கிற குச்சி எடுத்து கொடுறா. லீசா, உனக்கு தான் நான் எது எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கோக்கு அங்கே இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து கொடுப்பான். நம்ம லீசாவும் நம்ம வியும் நம்ம லீசா அடிக்க துரத்துவா. நம்ம வியூ ஓடிக்கிட்டே இருப்பான். ஜங்கோக் காப்பாற்று ஜங்கோக் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கோக் பின்னாடி போய் நம்ம ஜங்கோக்கோட பின்னாடி போய் நம்ம வி ஒளிஞ்சுப்பான். அண்ணாலாம் காப்பாற்ற முடியாது, தப்பு பண்ணது நீ வேணா என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கோக்கு நான் வந்துருப்பான். 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அப்போது ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வரும்போது ஒருத்தங்க மேலே போய் இடிக்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். அவன் நம்ம ஜங்கோக் பார்த்துருவான். ஹே பாய், அங்கே பாருங்க, ஹலோ அப்படின்வான். அந்த
அந்த பர்சன் வந்து ஃபோன் பேசிகிட்டே ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டிருக்காது. நம்ம ஜங்குக் போய் வேகமாக போய் அந்த பர்சனை அப்படியே தூக்கி அந்த சைடு விட்டுருப்பாங்க. அந்த கார் நம்ம ஜங்குக் மேலே மோதி இருக்கும். ஜங்குக் ஓ நோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் கத்துவோம். அதோடனே நம்ம அந்த பர்சன் அந்த சைடு தள்ளியிருப்பான்ல, அந்த பர்சனை போய் பார்க்குறாங்க. அந்த பர்சன் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு பார்க்கும்போது ஒன்றும் சாரி நான் பார்க்கல சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கிட்ட நின்று சாரியா இங்கே ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறேன், சாரி சொல்லிட்டுக்கிறியாம்மா, என்னை கொஞ்சம் தூக்கி விடுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சொல்லுவான். அதுக்கு அந்த பர்சன் சாரி அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் வரும். அம்மா உன்னை நான் அழுவலாம் சொன்னேன், எனக்கு தூக்கி விடுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே நம்ம லீசாவும் வியூ பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வரவங்க ஜங்குக் என்னாச்சு ஜங்குக் சொக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி 2 பேர் பதட்டமாக கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, கால் தான் நடக்க முடியல அப்படின்னோடனே இவனை காப்பாற்ற போய் நீ எதுக்குடா கீழே விழுந்த அப்படின்னு சொல்லி லீசா கேட்பான். இல்லை விடு லீசா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தோளில் அப்படியே நம்ம ஜங்குக் ஹசன் கூட்டு போயிட்டு ஒரு அங்கே பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஜங்குக் உனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைல்லடா? எனக்கு ஒன்றும் இல்லை லீசா, கால் தான் கொஞ்சம் வலிக்குது, உன்னை காப்பாற்ற போய் தான் அவன் இப்படி அடிபட்டு உட்காந்துருக்கான், அவன்கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நான் சாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் வேறு யாரும் இல்லைடா, நம்ம ஜெமீன் தான். நம்ம ஜெமீன் வந்து சாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் டியர்ஸோடு நின்றுட்டுருப்பா. அப்பயே நம்ம ஜங்குக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பாப்பா மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். அப்போ வந்து நம்ம ஜங்குக்கு காலெல்லாம் வலி எடுத்துருக்கோம்ல, காரை வர சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா கிட்ட போய் ஜங்குக் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் காரில் போன்ட்டு, அப்பா எனக்கு காரில் போக பிடிக்கல, கூடயும் லீசா கூடயும் நடந்து போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜங்குக்கு அம்மா இருந்திருக்காது. நீயும் உங்கள் அம்மா மட்டுமே பண்ணிகிட்ருக்க, நீ உங்கள் அம்மா கூட தான் போவியாட்டுக்குது ஜங்குக், எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் அப்பா கேட்பாரு. அப்பா என்னை பற்றி அம்மாவை பற்றி பேசாதப்பா, நீ நான் உங்கள்கிட்ட நிறையா டைம் சொல்லிட்டேன் அம்மாவை பற்றி நீ பேசாதன்ட்டு. அப்படி தாண்டா பேசுவேன், நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துடும். ஜங்குக் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு லீசாவும் வியும் கரெக்டாக உள்ளே வரத்துக்கு வருவாங்க. அது என்னாச்சு ஜங்குக் அப்படின்னு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வீக்கு லீசாக்கும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து பெரிய ஹோட்டல் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அது சீக்ரெட் பிளேஸில் தான் இருப்பாங்க. அந்த பிளேஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம வீடு தான். வியோட அம்மாவும் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. வியோட அம்மா வந்து அவனுக்காக இந்த யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன இடத்த அவன் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. வீக்கு மட்டும்தான் அந்த பிளேஸ் இருக்குன்னே தெரியும். அப்புறம் ஜங்குக் லீசா இவங்க 3 பேத்துக்கும் தான் தெரியும். அப்புறம் வந்து நம்ம அங்கே போயிருப்பாங்க, அவங்க 3 பேருமே போயிருப்பாங்க. போயிட்டு ஏய் ஜங்குக் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ கோவமாக வந்த? எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பற்றி இழுக்கிறாரு, எனக்கு கோவம் வருது லீசா. ஜங்குக் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், நீ கோவப்படாதடா, கோவப்பட்டா நீ என்ன பண்ணுறனே உனக்கே தெரியலடா, புரியுதா உனக்கு எனக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வாலில் போய் பஞ்ச் பண்ண போவான். நம்ம லீசா தடுத்ததுக்கப்புறம் நம்ம வீடா சொல்லுவான், இப்போ உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பான். கேட்டோடனே எனக்கு கோவம் வருது, அவ்வளோ ஒரு கோவம் வருது அப்படின்னு சொல்லி கத்துவான். நம்ம ஜங்குக் செம்மையாக கத்துவான். அப்புறம் இங்கேயும் நம்மளால் இருக்க முடியலன்னு சொல்லி வெளியே போயிடுவான். நம்ம ஜங்குக் வெளியே போயிடுவான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி நம்ம வியும் லீசாவும் கூப்பிடுவாங்க. ஆனால் பட் அவன் எதுவுமே ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரியே போயிடுவான். போனதுக்கப்புறம் கீழே போனோன்னா நம்ம ஜெமீனை பார்ப்பான். ஜெமீன் வந்து ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பலூன்ஸ் கையில் வச்சுக்கிட்டு குழந்தைங்க கூட விளையாண்டுக்கிட்டு பபுள்ஸ்லாம் ஊதிக்கிட்டு அழகாக அப்படியே ஒரு அழகாக
ஒரு பிரின்சஸ் மாதிரி அழகாக நின்றுட்டுருப்பான். நம்ம ஜங்கோக்கை நம்ம ஜிமினை பார்த்தோன்னே இருந்த எல்லா கோவமுமே போயிருக்கும். அவ்வளோ ஒரு லைட்டாக மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம ஜிமினோட சிரிப்பு எல்லாம் பார்த்து நம்ம போய் நம்ம ஜங்கோக்கு போய் ஜிமின்கிட்ட பேச போவான். ஹலோ ஹலோ நீங்கள் தானே என்னை காப்பாற்றினீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, நான் உங்களுக்கு ட்ரீட் தரட்டா அப்படின்னு. ட்ரீட்டா? என்ன ட்ரீட்டு அப்படின்னு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோமோ ஷாப் கூட்டு போயிருப்பாங்க. மோமோ ஷாப்பு ஃபஸ்ட்டு மோமோ ஷாப் போயிருப்பாங்க. மோமோஸ்லாம் சாப்பிட்ருப்பாங்க. அப்புறம் சூஷி கடைக்கு போயிருப்பாங்க. சூஷியும் சாப்பிட்ருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜங்கோக் சொல்லுவான், எனக்கு போதும், இதுக்கு மேலாம் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு. இல்லை என்ன நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, நானும் உங்களுக்கு நிறைய வாங்கி தர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஜங்கோக்கிட்ட சொல்லியிருப்பான் நம்ம ஜிமின் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கோக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கானே, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கான், என்னை பார்த்தோன்னே எதுக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருது, பார்க்கவும் அழகாக இருக்கான், சிரிப்பும் அழகாக இருக்குது, இவனை பார்க்கும் போதே பால் மாதிரி இருக்குது, எடுத்து குடிக்கலாமான்னு தோணுது. சீச்சி, என்ன ஜங்கோக் உனக்கு என்ன புதுசாக இப்படியெல்லாம் தோணுது? ஸோ ஜங்கோக் இங்கே வாங்க. சொல்லுங்கள் ஜிமின். ஓகே, உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பிடிக்குமா? ட்ரிங்க்ஸா? என்னமோ இந்த கோலா ட்ரிங்க்ஸுன்னு சொல்லுவாங்க, அது. ஓ, அது எனக்கு பிடிக்கும். அப்போ வாங்க அங்கே போய் குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிருப்பாங்க. போய் குடிப்பாங்க. குடிச்சிட்டு, சரி ஜிமின் தேங்க்யூ அப்படின்னு. இதுக்கு தேங்க்ஸ், எனக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்தியே, நெக்ஸ்ட் டைம் நானும் தனியாக வெளியே போகும்போது நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன், ஓகேவா? சரி ஜங்கோக்கு. சரி ஜிமின், உன்னோட ஃபுல் நேம் என்ன? ஓ, என்னோட ஃபுல் நேமா? பாக் ஜிமின். ஓகே, உங்கள் ஃபுல் நேம்? ஜான் ஜங்கோக். ஓ, ஓகே ஜங்கோக். நான் அதுக்கு மேலே உங்களை ஜெக்கின்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டுக்கோ ஜிமின், உனக்கு கூப்பிட்டாதான் அது. சரி ஜிமின், ஓகே பாய் ஜங்கோக், பார்க்கலாம், பாய். பாய் ஜிமின் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. நம்ம ஜங்கோக்கு நைட்டு தூங்கும் போதும் ஜிமின் தான் கனவுல வரான், எந்திரிக்கும் போதும் ஜிமின் தான் நெச்சத்துலேயே வரான். இவனுக்கு ஜிமின் மேலே பைத்தியமே இருப்பான். ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட்டு நான் அப்புறமேட்டு போடுறேன், பாய். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் நான் போடுறேன், பாய்.